தியரியில நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போறோம். மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா சிங்கிள் சர்வர் ஃபைனைட் கெபாசிட்டர். இப்போ क्वेश्चन பார்க்கலாம். ப்ராப்ளம் for a period of 2 hours in a day trains வந்து arrive at the yard every 20 minutes but service time வந்து continues to remain 36 minutes assuming the capacity of the yard வந்து is 4 trains only. Calculate probability that yard வந்து is empty. Average queue length. क्वेश्चनல வந்து நமக்கு அரைவல் டைம் கொடுத்துட்டாங்க 20 minutes. நியூ வந்து சர்வீஸ் டைம் வந்து 36 minutes. Capacity of the yard வந்து n equal to 4. given கொடுத்துக்கிறத நம்ம எழுதிட்டோம். லாம்டானா என்ன, மியூனா என்னன்னு சொல்லிட்டு. லாம்டா வந்து அரைவல் டைம் 20 minutes கொடுத்துட்டாங்க எழுதிட்டோம். அது வந்து மினிட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து per minutes எடுத்துக்கிறோம். per minute எடுத்துக்கிறோம். இப்போ லாம்டா equal to 1/20. மியூ பார்த்தோம்னா சர்வீஸ் டைம் அது 36 minutes. மியூ ஈக்குவல் டு அதேவே நம்ம per minute எடுக்கும்போது 1/36. ரோ கண்டுபிடிக்கணும். ரோ வந்து ஈக்குவல் டு லாம்டா பை மியூ. அதுல வந்து 1/20 1/36 ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1.8 வருது. இது வந்து நமக்கு ரோவோட வேல்யூ. ரோவோட வேல்யூ வந்து 1ஓட கிரேட்டர் தென்னா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். கிரேட்டர் தென்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து P0 இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். 1 minus rho divided by 1 minus rho power n plus 1. இது லெஸ் தென்னா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து क्वेश्चनல கேட்டிருக்கிறது ஆவரேஜ் queue length கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம LQ கண்டுபிடிப்போம். LQ அப்படினா expected number of customer வந்து in queue. இது வந்து சர்வீஸ். இது WS அப்படினா waiting time in service, WQ அப்படினா waiting time in queue அப்படினு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து P0 LQ LS. இந்த மூணு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து calculate probability that yard is empty அப்படிங்கறனால P0 equal to 1 minus divided by 1 minus rho divided by 1 minus rho power n plus 1. இந்த ஃபார்முலா தான் நான் எழுதிருக்கேன். இங்க நம்ம ரோவோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல போட்டோம் அப்படினா 1.8 போட்டோம் அப்படினா அது வந்து நமக்கு மைனஸ்ல ஆன்சர் வரும். ஏன் அப்படினா 1 minus 1.8 அப்படினா மைனஸ்ல ஆன்சர் வரனால நம்ம வந்து ரோ -1 அப்படினு சொல்லி எடுத்துறோம். அப்போ 1.8 minus 1 divided by n equal to 4. இது வந்து capacity of the yard. 1.8 whole power 4 plus 1 அப்படினா 5 ஆயிரும் -1. நெக்ஸ்ட் 1.8 minus 1 ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் 0.8 வரும். அடுத்து 1.8 whole power 5 னா மல்டிப்ளை பண்ணோம்னா 18.89. இங்க -1 இருக்கு, -1 போட்டுருக்கேன். ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 17.89 வரும். 0.8 divided by 17.89 ரெண்டையும் டிவைட் பண்ணா நமக்கு P0 ஓட வேல்யூ கிடைச்சிரும். 0.044. நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து calculate probability that yard is empty அப்படினு சொல்லிட்டு செகண்ட் क्वेश्चन பார்க்க போறோம். இது வந்து LQ அப்படினா average queue length. LQ ஓட ஃபார்முலா வந்து equal to LS minus lambda by mu. உங்களுக்கு LS வேணும். அதனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். LS equal to இது வந்து expected number of customer in service. இது வந்து queue. P0 summation n equal to 0 to capital power n அப்புறம் rho power n. இப்போ நம்ம n equal to 1 ல இருந்து 4 க்கு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். n equal to 1 ன்னு சொல்லி இங்க போட்டோம் அப்படினா 1 into 1.8 whole power 1 ன்னு போடும்போது நமக்கு ஆன்சர் 1.8 வரும். 2 ன்னு போடும்போது 6.48 வரும். அடுத்து 3 ன்னு போடும்போது 17.496 வரும். n equal to 4 போடும்போது 41.9904 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம LS என்ன பண்ண போறோம்னா நம்ம 4 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது வந்து இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆட் பண்ண போறோம். P0 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இதுல. அதுல வந்து 0.044. அதுக்கப்புறம் 4 வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கதை இங்க போட்டு இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 67.76 கிடைக்கும். இதுல நீங்க மல்டிப்ளை பண்ணோம்னா 2.98. இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ LS equal to